வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் கொத்தவரங்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 6-7 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் அரைக்கும் போதே 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தவரங்காய் ஓரளவுக்கு நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா திக்காகவே இருக்குது, அதனால் நான் இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு 4 to 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர்லாம் தானாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இதில் வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறனால இது ஆறி வரும்போது இன்னமே நல்லா திக்காகும். ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கறி மசாலா தூள் சேர்த்து 1 to 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கறி மசாலா தூள் கடைசியாக சேர்த்தும் போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதி வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.